அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா பாருங்க. 18 மாத டிஏ அரியர் கிடைக்குமா? 8வது ஊதியக்குழுவுக்கு மத்தியில் மத்திய அரசின் புதிய விளக்கம். 8வது ஊதியக்குழு அகவிலைப்படி உயர்வு மற்றும் சம்பள திருத்தம் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில், கோவிட்-19 காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் நிலுவைத் தொகை தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாடு மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. 2020 ஜனவரி மாதம் முதல் 2021 ஜூன் வரை 3 தவணைகளுக்கான அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதால், அந்த தொகையை தற்போது வழங்க வேண்டும் என மத்திய அரசு ஊழியர் சங்கங்களும், ஓய்வூதியதாரர் அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. நிதி அமைச்சகம் ஏற்கனவே அளித்துள்ள விளக்கத்தில், கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான எந்த திட்டமும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசின் நிதி சுமையை கருத்தில் கொண்டு நிலுவைத் தொகையை வழங்குவது சாத்தியமில்லை என்றே மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போதைய அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டின்படி நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை. இதனால் இந்த தொகையை எதிர்பார்த்து வரும் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும், ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதால், எதிர்காலத்தில் அரசின் நிதிநிலை மற்றும் கொள்கை முடிவுகளை பொறுத்து புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இதுவரை 18 மாத கால டிஏ அரியர் வழங்கப்படும் என்று எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே, மத்திய அரசு ஊழியர்களும், ஓய்வூதியதாரர்களும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புவது சிறந்தது.